ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிறுக சேமிப்போம். இன்றைக்கி நான் எங்கள் பாப்பாவோட ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறேன். எங்கள் பாப்பா பிறந்து இன்னும் 2 வயசு கூட ஆகலை. பட் அவங்களுக்காக நான் என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், ரொம்ப நிறைய வாங்கி வைக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பொருளாக தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஜுவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நானுமே அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் ஆகி தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜுவல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன குட்டி ரிங்கு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறது அந்த மாதிரி சில வீடியோஸ் பார்த்து தான். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பேபி ஜுவல் கலெக்ஷன்ஸை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட செயின். பாப்பா பிறந்து ஒரு வயசு கூட இருக்காது, ஒரு 8 மாதத்துலேயே நான் இந்த செயின் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஜிஆர்டியில் தான் நான் போய் வாங்கியிருந்தேன். இது எப்படி நான் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஓல்டு கோல்டு இருக்கும் இல்லைங்களா, என்னோட எக்ஸ்ட்ராவாக இருந்ததெல்லாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சமாக அமௌண்ட் பே பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன். அப்போல்லாம் எனக்கு வேஸ்டேஜ்னால் என்னென்னு கூட தெரியாது. இப்போ தான் எனக்கு அதை பற்றிலாம் தெரியுது. பட் நான் ஓகே பாப்பாக்காக வாங்குகிறோன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். இப்போது காட்டுறேன் இந்த செயின். இதுதான் நான் பாப்பாக்காக வாங்கியிருந்த ஒரு கோல்டு செயின். அந்த பால் வச்ச மாதிரி அதுதான் அப்போ ட்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே பார்க்க நல்லா திக்காகவும் அதே சமயத்தில் இந்த பாலாகவும் இருந்துச்சு. நிறைய பார்த்தாக்கா பழைய மாடல் தான் காமிச்சாங்க. ஸோ எனக்கு இந்த மாடல் வந்து ஓகேன்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த செயின் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் இது நான் எங்கே போனாலுமே பாப்பாவுக்கு போடுவேன். நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, ஒரு டேமேஜும் இல்லை. இந்த ஓம் டாலர் பார்த்திங்கன்னா நான் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கடையில் தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இதை நான் என் பையனுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அவனுக்கு $2 வச்சுருந்தேன். ஸோ அந்த டாலர் எடுத்து நான் இந்த செயினோட மேட்ச் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குற ஏதாவது ஜுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு ஜுவல் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட இந்த வளையல் தான். இது நான் வந்து வளையல் வந்து பெருசாக டிசைனெல்லாம் யோசித்து அந்த மாதிரிலாம் நான் வாங்கவே இல்லை. இது நான் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கலை, சாரி, பர்த்டேக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் செயின் ஆல்ரெடி வாங்கிட்டதுனால வளையல் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நானும் கூட தான் போய் இந்த வளையல் போய் பார்த்து வாங்கியிருந்தேன். இது பார்க்க நல்லா பார்வையாக பெருசாக இருந்துச்சு. பட் ஆனால் லைட்டாக அங்கங்கே வளைஞ்சிருச்சு. பாப்பாவுக்கும் நல்லாவே போட்டு யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இதை நான் மாற்றுவேன்னு நினைக்கிறேன். இதுதான் என் பாப்போட வளையல். இப்போது எனக்கு அப்போ பார்க்கும்போது இது பிடிச்சிருந்தது. இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் சரி நம்ம வேறு ஏதாவது டிசைன் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து 22 கேரட் தான். ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. சரி, ஓகே. இதை வந்து நான் டிசைன்லாம் சொல்ல முடியாது. ஒரு இதுக்காக நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் பார்க்க அவள் கைக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா பார்வையாக பெருசாக தான் இருந்துச்சு. அடுத்த ஜுவல் பார்க்கலாமா? அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட ரிங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நான் அவ்வளோ போடலை, ஏன்னா அவள் அடிக்கடி கழட்டி தொலைச்சிட்றா. ஒரு தடவை 2 தடவை போடும் போதுவே அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் போடாமல் வாங்கினதோடு சரி. இதெல்லாம் பர்த்டே அன்றைக்கி போட்டேன். முக்கியமாக இந்த 2 ரிங்குமே நான் பர்த்டே அன்றைக்கி தான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இதை நான் எப்படி வாங்கினேன்னு சொல்லி. இது வந்து அவங்களுக்கு இருக்க இப்போ 4 ரிங்கு எல்லாமே ஒரு 1 கிராம்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என் பையனுக்காக வாங்கினது. ஸோ அவனுக்கு டைட்டாக அவனுக்கு இப்போ பத்தாது. ஸோ என்னோடய பாப்பாக்காக நான் இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அவளுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே, சின்னதானாலும் பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சிட்ருக்கேன். எதையுமே இப்போ மாற்றுற ஐடியாவில் இல்லை. இதுதான் அவங்கக்கிட்ட இருக்க ரிங்ஸ் கலெக்ஷன். அடுத்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாலர் தான். இந்த டாலர் பார்த்திங்கன்னா நான் கேரட் லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 9 கேரட் கோல்டு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஆஃபரில் 5500 சம்திங் வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆசையாக பார்த்து நல்லாயிருக்கு. சரி நிறைய டாலர் கூட வாங்கி வச்சுக்கலாம், ஏன்னா செயினோட மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் நான் இந்த டாலர் வந்து வாங்கியிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கலர் வந்து வரும்போது நல்ல கோல்டு கலரில் தான் இருந்துச்சு.
கோல்டு பாலிஷ். பட் ஆனால் இப்போ வந்து கலர் ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 5000 6000 வந்து நான் வேஸ்ட்டு தான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒரு டைமண்டு டாலர் மாதிரி தான் போட்டிருந்தது. இதை நான் கடையில் கொண்டு போய் கேட்கணும். இதை நான் அவங்களுக்காக தான் வாங்கியிருந்தேன். வாங்கி நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, இந்த செயினோட நான் வந்து பேர் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு அது கலர் ஃபேட் ஆகும். நான் இப்போ வந்து அந்த ஓம் டாலருக்கு வந்து மாற்றிட்டு இதை நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்காக தான் இதை வாங்கினேன். 9 கேரட் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. சரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கும் இந்த டாலர், க்யூட்டாக அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட அந்த 18 கேரட்லேயே வரும் இல்லைங்களா செயின், அந்த கூட வாங்கி போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் எதனால் இது கலர் ஃபேட் ஆச்சுன்னு தெரியல. நான் அவங்கக்கிட்ட போய் காட்டி கேட்கணும். இது வந்து நான் அவங்களுக்காக தான் வாங்கியிருந்த டாலர். இப்போ நெக்ஸ்ட்டு காட்ட போகிறதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா கம்பல். ஸோ அதெல்லாம் தான் அப்படி இருக்குது. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இது கூட வந்து ஒரே ஒரு ஜுவல் மட்டும் மிஸ் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கொலுசு. ஸோ அது இப்போ என் கையில் இல்லை. நான் அதை கோல்டு பேங்க்கில் வந்து ப்ளச் பண்ணியிருக்கேன். ஒரு ரீசன்க்காக தான் அதை ப்ளச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு அது என் கூட இல்லை. இது எல்லாமே தான் இப்போதைக்கு எங்கள் பாப்பா கிட்டே இருக்க கோல்டு கலெக்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கனாக்கா கம்பல். இது நான் சொல்லியிருந்தேங்களே பையனுக்காக காது குத்த வாங்கினா இந்த ரெண்டு கம்பல் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், லாங் வீடியோவும் போட்டிருப்பேன். இந்த ஸ்டார் கம்பல் இது பார்த்திங்கனாக்கா பசங்களுக்கு காது குத்தியாச்சு. பாப்பா வந்து ஒரு கம்பல் வியர் பண்ணியிருக்காங்க. நான் எந்த கம்பல்ன்றதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட டைமண்டு இதுதான் கம்பல் தான். இது ஏன்னு தெரியல, ஃபோக்கஸ் ஆகுதுங்களா இது. ஸோ அவர் வந்து கம்பல் மாற்றி போட்டிருக்கிறதுனால இதில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டைமண்டு தான், ஜிஆர்டியில் வாங்கினது. ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இது. ஸோ அதுக்காக இதில் இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கம்பல். இந்த ஸ்டார் கம்பல் தான் ஒன்று அவங்க ரீப்ளேஸ் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இது வந்து இந்த வீடியோ வந்து நான் லாங் வீடியோவில் போட்டிருந்தேன். நிறைய வியூஸ் போயிருக்கு. அதே சமயத்தில் ஷார்ட்ஸ்லையுமே நிறைய பேருக்கு இந்த கம்பல் பிடிச்சிருக்கு. பாப்பாவுக்கு இப்போ காது குத்தி இந்த கம்பல் தான் போட்டு வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. பாப்பா இப்போதைக்கு இந்த கம்பல் தான் போட்டுட்ருக்காங்க. அடுத்ததான் இந்த கம்பல் வந்து மாற்றலான் இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்பல். இதை நான் பீமா ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவும் இந்த லாங் வீடியோ இன்னும் நான் போடலை, ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். சீக்கிரமாகவே இதோட லாங் வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவுமே நான் பாப்பாக்காக தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு கம்பல். இது பார்த்திங்கன்னா காது குத்துக்காக அப்பா அம்மா வாங்கினது. இன்னும் போடலை, போடும்போதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த கம்பலுமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. நான் லாங் வீடியோவில் இதோட வெயிட் வேஸ்டேஜ் எல்லாமே நான் உங்கள் கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இப்போதைக்கு எங்கள் பாப்பா கிட்டே இருக்க கோல்டு கலெக்ஷன்ஸ். இது கூட ஒன்று என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கொலுசு மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இப்போதைக்கு என் கையில் இல்லை. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டு வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அடுத்ததாக என்னோடய மேரேஜ் ஜுவல்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா.